ஆட்டிறைச்சியோட ரேட்டு குறையிறதுக்கு அதிகமாக வளர்க்கப்படணும் அப்படின்னு சகோதரர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வளர்ந்து வரக்கூடிய இளைஞர் தொழில் போட்டியிட அப்படிலாம் நினைக்காம இது எல்லோரும் இந்த தொழிலை பண்ணுற மூலமாக எல்லாருக்கும் இது லாபம் கிடைக்கணுங்கிற நல்ல நோக்கத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளெல்லாம் ஆந்திரா மாநிலத்திலேருந்துலாம் இறைச்சியெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டுக்கு தேவைகள்ங்கிறது அதிகமாக இருக்குது, ஆட்டு இறைச்சியோட தேவைகள் இருக்குது. அதனால் இது போன்ற இளைஞர்கள் நாங்கள் வெளிநாடு வேலைக்கு தான் போவோம், நாங்கள் அங்கே தான் போய் சம்பாதிப்போம், அங்கே போய் நாங்கள் ஆடு மாடு மேய்ச்சா கூட ஒட்டகம் மேய்ச்சா கூட பரவாயில்ல, ஆனால் இங்கே நாங்கள் ஒயிட் கலர் ஜாப் தான் பார்ப்போங்கிற நினைக்காம கொஞ்சம் முயற்சி செய்தால் இது போன்ற சின்ன சின்ன பணிகள் மூலமாக நம்மளுடைய தற்சார்பு பொருளாதாரம் வளர்வதோடு விவசாயத்துறைக்கும் இந்த விவசாயிகளுக்கும் இந்த நாட்டினுடைய உணவு தேவைக்கும் நம்மால் பங்களிப்பு செய்ய முடியுங்கிறதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இது போன்ற தொழில் முனைவோரை நாம் அதிகம் ஊக்குவிக்க வேண்டும். இது போன்ற சுயசார்பு தொழில் செய்பவர்களுக்கு ஆதரவளித்து அவர்களுடைய வியாபாரத்தை பெறுவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி.